Hey Berean family, praise the Lord. நம்ம பார்க்க போற டாபிக் சூசைட் அண்ட் ப்ரிவென்ஷன். இந்த டாபிக் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால, யாருக்காவது ட்ரிகர் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணிக்கலாம். அ இந்த டாபிக் குறிச்சு ஆல்ரெடி நான் Instagram லைவ்ல பேசியிருந்தேன். ஆனாலும் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால என்னால அத போஸ்ட்டா போட முடியாததுனால, இந்த அ வார்த்தைகள் நெறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கும்னு எண்ணினதுனால, நான் மறுபடியும் ஒரு வீடியோவா எடுத்து போடுறேன். இந்த சூசைட் என்கிற டாபிக் நம்ம எதுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருடத்துல மட்டும் 7,20,000 பேர் சூசைட்னால மரிக்கிறாங்களாம். அதுலயும் விசேஷமா 15 வயசுலருந்து 27 வயசுல இருக்கிறவங்க தான் அதிகமா சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. நமக்கு தெரிஞ்சது இவ்வளவு. தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப எண்ணிக்கை போய்க்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆத்துமாவும் வேஸ்ட்டா அந்த லைஃப் போகுதுன்னு நெனைக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுவும் இத ப்ரமோட் பண்ற மீடியா, ப்ரமோட் பண்ணுகிற விஷயங்கள் இப்ப பெருகிக் கொண்டு இருக்குது. பிசாசானவன் என்ன செய்வான் தெரியுமா? உனக்கு இந்த வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்ல. இந்த வாழ்க்கை உனக்கு தேவையில்லன்னு சொல்லி, எப்படியாவது நம்ம டைம வேஸ்ட் பண்றதும், நம்ம வாழ்க்கைய வேஸ்ட் பண்றதுக்காக நம்மள ஃபோக்கஸ்ல கொண்டு போவான். அதனால தான் இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாரி அவேர்னஸ் தேவை என்பதை எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். நான் ஒரே ஒரு கதை சொல்ல நான் விரும்புறேன். ஜான் கெவின் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. ஜான் கெவின் என்ன செய்றாருன்னா, சின்ன வயசுலேருந்தே அவரு அடாப்டட் சைல்டா தான் இருக்கிறாரு. அதனால ஃபேமிலில நெறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்றாரு. 2000ல அவருடைய 19ஆம் வயசுல அவர் சூசைட் பண்றதுக்காக முடிவெடுக்கிறாரு. அதுக்காக கோல்டன் கேட் பிரிட்ஜ்ல சான் பிரான்சிஸ்கோல அங்க மேல நின்னுட்டு அவர் அதுல குதிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. குதிச்சு நம்ம செத்துறலாம். இதுக்கு மேல எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. சூசைட் பண்ணணும், தற்கொலை பண்ணணும், தன் உயிரையே மாய்த்துக் கொள்ளணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. எடுத்துட்டு குதிக்கவும் செய்றாரு. ஆனா, எல்லாருமே மரித்து போவாங்கன்னு எதிர்பார்த்த நேரத்துல ஏதோ அற்புதமா அவங்களுக்கு ஜீவன் இருந்தது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த சீ லயன் என்ன செஞ்சது, அவங்களுடைய பாடிய உள்ள அ ஆழமா போக விடாமல் மேல மிதந்து கரைக்கு சேர்த்து கொண்டு வந்துச்சாம். இது தேவ கிருப தான. அவரும் நெனச்சாராம், நான் மரிக்க வேண்டிய நான், இப்ப சிறு காயங்களோடு எப்படி நான் உயிரோடு இருக்கிறேன். அப்போ கர்த்தருக்கு ஏதோ என் வாழ்க்கையில பெரிய நோக்கம் இருக்குது அப்படின்னு அவர் நெனச்சு, அந்த நாள்ல அவர் வாழ்க்கைய ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தது நிமித்தம், இப்போ அவர் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா சூசைட் ப்ரிவென்ஷன் அவேர்னஸ்ல அவர் நம்பர் 1 பார்ட் அவர் ப்ளே பண்ற ஒரு பெர்சனா இருக்கிறாரு. அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கைய எப்படி கர்த்தரால மாற்ற முடியும் பாருங்க. என் வாழ்க்கையே வேணாம்னு நெனச்ச மனுஷர் தானே. ஆனா, அந்த இடத்துல கர்த்தர் கிருபையா கொடுத்த அந்த சான்ஸ் அவர் யூஸ் பண்ண நிமித்தம், இ நெறைய பேர் மனக்கவலையில இருக்கிற நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பெர்சனா, நற்கிரியை செய்கிற ஒரு பெர்சனா கர்த்தர் மாற்ற அவர் வல்லவரா இருந்தார். நாமளும் வசனத்திலயும், வேதத்திலயும் நெறைய ஸ்டோரீஸ் பார்க்குறோம். இந்த பைபிள்ல எப்படி வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறது, என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பது எல்லா அக்கவுண்டும் இருக்கு. அதே மாரி தற்கொலைக்கான ஸ்டோரீஸும் நெறைய இருக்கு. அப்படி ஒரு 6 கதைய தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னா, அபிமெலேக்கு. அதாவது நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலேயே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கிதியோனுக்கு 70 குமாரர்கள் இருக்கிறாங்க. இதுல இந்த அபிமெலேக் என்ன செய்றாங்க, அந்த 70 குமாரர்களை கொன்று போட்டு, தான் தான் தலைவரா வரணும் அடுத்ததா. தான் தான் இஸ்ரவேல் ஜனங்களை அடுத்ததாக நியாயம் தீர்க்க வேண்டும்னு அவர் முடிவு பண்ணினது நிமித்தம், அவங்க சகோதரர்கள் எல்லாரையும் கொன்று போட்டு அவர் தலைவரா உட்கார்ந்திருக்கிறாரு. ஒரு 3 வருஷங்கள் பிறகு என்ன நடக்குது? ஒரு யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்துல அந்த அப்போனன்ட் டீம் அவர மேற்கொள்கிறதா அவர் உணரும்போது, அவர் என்ன செய்றாருன்னா, ஓடி ஒளிகிற அந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு ஸ்திரீ அங்க வராங்க. அது என்னன்னு பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 9:53, 54. அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு ஏந்திரக் கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டாள். அது அவன் மண்டையை உடைத்தது. உடனே அவன் தன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனோடே சொன்னான். அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான். அவன் செத்துப் போனான். அப்போ என்ன நடக்குது? ஒரு ஸ்திரீ வராங்க. ஒரு கல்ல தூக்கி அவங்க தலையில போடுறாங்க. தலையில அடிபடுது. இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என் தலையில அடிபட்டுச்சு. அப்ப நான் இனி செத்துருவேன். ஆனா இந்த ஸ்திரீனால நான் செத்து போயிட்டேன்னு எனக்கு ஒரு அவமானம் எனக்கு தல மேல வராதபடிக்கு அவங்க வேலைக்காரன்ட்ட சொல்றாங்க, "நீ என்ன பண்ண? நீ என்ன உருவ குத்திடு" அப்படின்னு. எதனால? ஒரு அவமானத்தினால. ஒரு அவமானத்த தாங்கிக்க முடியாம, இதுக்கு மேல நான் உயிரோடு இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை என்று எண்ணி, தன்னோட உயிரை மாய்த்துக் கொள்றதுக்காக வேலைக்காரன் கிட்ட கட்டளையிடுறாங்க. அப்போ நெறைய
பேர் அப்படிதான். அவமானத்தை தாங்க முடியாம, இதற்கு மேல நான் வாழ்ந்து எதுக்கு? என்ன பிரயோஜனம் நெனச்சு தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது சிம்சோன். நம்ம எல்லாருக்கும் சிம்சோன பத்தி தெரியும். சிம்சோன் மேல் கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். மனோவாவிடத்திலும், மனோவாவுடைய மனைவியினிடத்திலும் கர்த்தர் பேசினார். என்ன பேசினார்? கர்த்தர் இவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய சித்தமாயிருக்கிறார். பெலிஸ்தர்களை முறியடிக்க தொடங்குவான். அதனால நீ பியூரா இருந்துக்கோ. திராட்சரசம்லாம் நீ எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய தூதனானவன் பேசுகிறார். அதன் நிமித்தமே இந்த சிம்சோன் ஒரு நசரேயனாய் கர்த்தருக்கென்று வளர்க்கப்பட்டாங்க. ஆனாலும் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது? சின்ன சின்ன தவறுகள் அவருடைய வாழ்க்கையில அவர் செய்கிறது நிமித்தம் அவர அவமானப்படுத்தி, அவர காயப்படுத்தி, அவர பலவீனப்படுத்தி அவங்கள சிறையில வைக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் வருது. எல்லாருக்கும் முன்பாக இந்த சிம்சோன், அதாவது பயங்கரமான சிம்சோன், பலன் கொண்ட சிம்சோன், ரொம்ப பராக்கிரமசாலியா இருந்த இந்த சிம்சோனை பெலிஸ்தியர்கள் முறியடிப்பதற்காக எல்லாருக்கும் முன்பாக கொன்று போடுறதுக்காக கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச உட்கார்ந்து உற்சாகமா பார்க்கிறது போல பெலிஸ்தியர்கள் சகல குடும்பங்களும் உட்கார்ந்து அங்க எப்படா இந்த சிம்சோனை கொல்ல போறாங்கன்னு அப்படியே ஆயத்தத்தோடு வாயை பொளந்து பார்க்கறாங்க. அந்த நேரத்துல இந்த சிம்சோன் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தாவே நான் பழி வாங்கும்படிக்கு எனக்கு ஒரு விசை பலன் தாரும் என்று சொல்லி கர்த்தர்ட்ட பலன் கேட்கிறாரு. அப்படி பலன் கேட்ட அவரு என்னை ரட்சியும் என்று சொல்லியிருக்கலாம். எனக்கு ஒரு புது வாழ்வு தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு ஒரு புதிய ஒரு ஆரம்பத்த குடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு நியூ சான்ஸ் கேட்டிருக்கலாம். ஆனா அவரு செய்தது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் நம்ம 30ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது நமக்கு தெரிகிறது. என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்து பிரபுக்கள் மேல் எல்லா ஜனங்கள் மேல் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்கள் பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். அதாவது அந்த நாளிலே பெலிஸ்தர்களையும் கொன்று போட்டாங்க. அவருடைய உயிரும் அந்த இடத்துல போகுது. 2வது வாய்ப்பு அவர் கேட்காம அந்த அவமானத்து நிமித்தம், அந்த கஷ்டத்து நிமித்தம் ஒரேடியா பழி வாங்கணும் என்கிற ஒரு எண்ணத்தோடு அவரும் மரித்து போறாரு. பெலிஸ்தர்களும் மரித்து போறாங்க. 3வது நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னா, சவுல் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் 31வது அதிகாரத்துல நம்ம சவுலுடைய கடைசி நாட்கள் எப்படி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த இறுதி நேரத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். சவுல் கர்த்தரால் அபிஷேகப்பட்ட ஒரு மனிதன். சாமுவேல் இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், ராஜா வேண்டும்னு கேட்டபோது இந்த சவுல தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன், ரொம்ப அழகான ஒரு பர்சன். ஆனா என்ன நடக்குது? கர்த்தருக்கு விரோதமா ஒரு பாவம் செய்கிறது நிமித்தம் டிசொபீடியன்ஸ்னால அவருடைய ராஜ்யபாரம் அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுது. இது நிமித்தம் அவருக்குள்ள ஒரு அசுத்த ஆவி புறப்பட்டு கர்த்தரை நாடாமல் அவர் குறி சொல்லுகிறவர்தான் நாடுகிறாங்க. இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கிறது. கடைசி யுத்தத்துல அவர் சாக போற அந்த நேரத்துல அவர் ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு பலன் தாங்க, என்னை இதிலிருந்து விடுவீங்க, என்ன மன்னிங்கன்னு கேட்டிருந்தா மறுவாழ்வை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார் என்பதை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 31 4ஆம் வசனம். தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். அப்போ அவமானம், மறுபடியும் அவமானம். பெலிஸ்தருடைய கூட்டம் நம்மள கொன்று போட்டா நமக்கு அது ஒரு அவமானம் தானே. அதனால நான் கௌரவமா தான் சாகணும் அப்படின்னு நினைக்க போய் அவரு ஆயுததாரிகிட்ட நீ என்ன கொன்று போடுன்னு சொல்றாங்க. ஆனா அவரு பயம். ஐயையோ! ராஜாவ நான் எப்படி கொன்று போட முடியும்னு சொல்லிட்டு அத செய்யல. அதனால சவுலே தன்னை மாய்த்துக் கொள்ளுகிறாரு. அவர் அந்த இடத்துல அந்த ஸ்வாட நாட்டு கிரவுண்ட்ல வச்சு அதுக்கு மேல அவர் விழுந்து தன்னையே கொன்று போடுகிறாரு. அவருக்கும் மறுவாழ்வு கர்த்தர் கொடுக்க வல்லவர். ஆனாலும் அத நம்ம தான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆனா மதீனமான ஒரு முடிவு, அவருடைய எண்டிங் இப்படி போயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னா, இந்த சவுலுடைய ஆயுததாரி தான். அடுத்த வசனத்திலே பயத்தின் நிமித்தம் அந்த ஆயுததாரியும் மரித்து போறாங்க. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோட கூட செத்து போனான் அப்படின்னு பார்க்கிறோம். அவருக்கு பயம் வந்துடுச்சு. இனி எல்லாரும் என்கிட்ட நான் தான் ராஜாவை கொன்றுட்டேன்னு சொல்லிட்டு என்ன ஏதாவது தூக்கி ஜெயில போட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? தாவீதோட கையில இருந்து எனக்கு யாரும் காப்பாத்த முடியாதே அப்படின்னு ரொம்ப பயப்பட்டு அவரும் அந்த இடத்துல சூசைட் பண்ணிக்கிறாங்க. இன்னும் யார குறித்தெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, அகித்தோப்பேலை குறித்து பார்க்க போறோம். அகித்தோப்பேல் அப்சலோமுக்கு ஐடியா குடுக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
இந்த அகித்தோப்பேல் அப்சலோம் கிட்ட எப்படி தாவீதை கொன்று போட்டு எப்படி அப்சலோம் அரியணைக்கு வரலாம் அப்படின்னு ஐடியா குடுக்குறாங்க. அதான் தாவீது தான் ராஜாவா இருக்கிறாங்க. ஆனா சொந்த குமாரர்களே அவருக்கு விரோதமா எழும்பி எப்படியாவது பதவிக்கு வரணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த அப்சலோம். அதுக்கு ஐடியா குடுக்கவரு அகித்தோப்பேல். இந்த அகித்தோப்பேல் கொடுத்த ஐடியா அது நிறைவேறல. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கரம் தாவீதுடைய பக்கத்தில் இருந்ததுனால அந்த ஐடியா நிறைவேறல. இந்த அகித்தோப்பேல் பண்ண பிளான் எல்லாமே பைத்தியமாக்கப்பட்டது. ஸோ, அவர் என்ன பண்றாரு தெரியுமா? சூசைட் பண்ணிக்கிறாரு. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது, தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி, தன் ஊர்ல இருக்கிற தன் வீட்டுக்கு போய், தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி, நான்று கொண்டு செத்தான் அப்படின்னு பார்க்கிறோம். தன்னையே கொன்று போடுகிறாரு. எதற்காக? அவர் நினைச்சது நடக்கல அப்படின்னு. அநேகர் அப்படிதான். நான் நினைக்கிறது நடக்கல. என் வாழ்க்கை நான் நினைச்சது போல இல்ல. நான் ஒண்ணு நினைக்கிறேன், நடக்கிறது ஒன்று. நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி தற்கொலை பண்ணிக்கொண்டு கொள்றவங்க இருக்கிறாங்க. அவமானத்து நிமித்தம், கில்ட்னால, ஷேம்னால, இதுக்கு மேல நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி தற்கொலை பண்ணுகிறவர்களும் இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னா, சிம்ரி. என்ன அப்படின்னா, இந்த பாஷாவின் சந்ததியில இருக்கிற, அதாவது யூதாவுக்கு ராஜாவா இருந்த ஆசா அந்த இடத்துல வந்து ஆளுகை செய்து கொண்டிருந்தபோது, இந்த ஆசா வை இந்த சிம்ரி என்ன பண்றாங்கன்னா, கொன்று போடுறாங்க. அதுக்காக நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 16:10. சிம்ரி உள்ளே புகுந்து, யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27ஆம் வருஷத்தில் அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். கொஞ்ச நாட்களில் என்ன நடக்குது அப்படின்னு நான் வாசிக்கிறேன். 18ஆம் வசனம். பட்டணம் பிடிப்பதை சிம்ரி கண்டபோது அவன் ராஜாவின் வீடாகிய அரண்மனைக்குள் பிரவேசித்து தான் இருக்கிற ராஜா அரண்மனையை தீ கொளுத்தி அதிலே செத்தான். ராஜ்யபாரத்தை ஏமாற்று வகையில் அவர் கொன்று போட்டு அவரை எடுக்கிறாரு. கொஞ்ச நாட்கள் பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு விரோதமாக எழும்புகிறதை பார்த்த உடனே அவர் பயந்து அவங்களுக்கு முன்பாக சாகாதபடிக்கு பயத்திலே அவர் என்ன பண்றாரு? தன்னை கொன்று போடுகிறார். அநேகர் பயத்தினால தங்களை மாய்த்துக் கொள்வது உண்டு. நான் பண்ண இந்த ஒரு தவறு வெளியே தெரிய வந்தா என்ன சொல்லுவாங்க? இந்த விஷயத்துல என்ன வந்து கேள்வி கேட்டா நான் என்ன பதில் கொடுப்பேன்? அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைப்பாங்க? இல்ல ஏதாவது பெரிய பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கலாம். கடந்த காலத்துல ஒரு தவறு செஞ்சிருக்கலாம். அது மீண்டும் மீண்டுமா மைண்ட்ல வர 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 ஒரு பயம், ஒரு கில்ட். நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல. பெரிய பாவம் பண்ணிட்டேன். நான் மகா பாவி அப்படின்னு நினைச்சு மாய்த்து கொள்ளலாம். தற்கொலை என்கிற முடிவுக்கு வரலாம். ஆனா நம்ம பவுல பாருங்க. அவர் சொல்றாரு, "நான் மகா பாவி. நான் தான் பிரதான பாவி." ஆனா அந்த பாவிய ஆண்டவர் எவ்வளவு அழகா பயன்படுத்தினார் தெரியுமா? காரணம், இயேசுவோடைய சத்தத்தை கேட்ட உடனே பவுல் தன்னை ஒப்புக் கொடுத்தாரு. எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தன்னை ஒப்புக் கொடுத்தாரு. அந்த அழைப்புக்கு ஒப்புக் கொடுத்தாரு. அந்த பர்ப்பஸுக்கு ஒப்புக் கொடுத்தாரு. அதுதான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். கடைசியாக நம்ம பார்க்க போறது யூதாஸ் காரியோத். இவருடைய ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இவங்கெல்லாம் பழைய ஏற்பாடுல இருக்கிறவர்கள். ஆனா யூதாஸ் காரியோத் பாருங்க, இயேசுவோடு கூட நடந்தவர். இயேசுவோடு கூட வாழ்ந்தாங்க, சாப்பிட்டாங்க, சந்தோஷமா 3½ வருஷம் அற்புதங்கள், அடையாளங்களை செய்றாங்க. ஆனா கடைசியில ஒரு ஏமாற்றம். என்னன்னா 30 வெள்ளிக்காசுக்காக ஏசப்பாவை காட்டி கொடுக்கறாங்க. காட்டி கொடுக்க போய் அவருக்கு ரொம்ப குற்ற மனசாட்சி. குற்றமில்லாத இந்த ரத்தத்தை போய் நான் காட்டி கொடுத்துட்டேனே, நற்கிரியை செய்த இந்த இயேசுவை காட்டி கொடுத்துட்டேனே, நமக்கு அன்பா இருந்து நம்மளை கட்டிப்பிடிச்சு நான் ஏமாற்றுவேன் என்று தெரிந்து எனக்கு முத்தம் கொடுத்த இந்த இயேசுவை நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு ரொம்ப குற்ற மனசாட்சி. நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த இயேசுவை நான் காட்டி கொடுத்துட்டேனே, அவர் இப்போ வேதனைப்படுகிறாரு, அவர் பக்கம் யாருமே இல்லையே, அந்த வருத்தத்துல அவர் நான்று கொண்டு சாகுறாரு. அந்த வருத்தத்துல. ஆனா நம்ம ஸ்டோரிய கொஞ்சம் திருப்பி பார்ப்போமே. இப்ப பேதுரு மறுதலிப்பார் என்று இயேசு சொன்னார். அதே போல பேதுரு மறுதலித்தார். மறுதலித்த பிறகு கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. புது வாழ்வு அவருக்கு கிடைக்குது. அவர் அப்படி இயேசுவோடு இருந்தபோது கூட ஒரு மீன் பிடிக்கிறவரா இருக்கிறாரு. அப்போ அவர் மறுதலிக்கிறாரு, தவறு செய்றாரு. அது அவருடைய ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஆனா மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகு இருக்கிற வாழ்வு என்பது செகண்ட் சான்ஸ். அந்த செகண்ட் சான்ஸ்ல எவ்வளவு வல்லமை ஆண்டவர் பயன்படுத்துறாரு தெரியுமா? ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவரு அவரு அவர சிறைச்சாலையில வச்சபோது கூட என்ன நடக்குது? தூதன் வந்து காப்பாத்துறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். அப்போ 2வது வாய்ப்புக்கு அதிக பிரதிபலன் உண்டு. தோமா வாட்டி இயேசுவ பார்த்து, "நான் நம்ப மாட்டேன். நான் தொட்டாலும் இல்லையா நான் நம்ப மாட்டேன்." அப்படின்னு சந்தேகப்படுறாரு.
ஆனா இதே தோமாவுக்கு ஒரு 2வது வாய்ப்பு கிடைத்தப்போ நம்மளுடைய இந்தியாவுக்கு, சவுத் இந்தியாவுக்கு, நம்ம மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார். அவ்வளோ வல்லமையா கர்த்தர் பயன்படுத்தினார். அப்போ இந்த பெரிய பாவம் செஞ்ச இந்த யூதாசுக்கு திருப்பி ஆண்டவர்ட்ட போய் நின்னிருந்தா ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். சிலுவையில போய் அழுதிருந்தா ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். ஒரு புது வாழ்வு கிடைச்சிருக்கும். யாருக்கு தெரியும்? நம்ம பவுலை விடைக்கும் பயங்கரமாக யூதாஸ் காரியத்தை கர்த்தர் பயன்படுத்தி இருப்பார். ஆனாலும் நடக்க வேண்டியது நடந்தது. நம்ம இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஒரு கில்ட்னால அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படி அநேக ரீசன்ஸ்னால பைபிள்ல நிறைய பேர் தங்களை வந்து மாய்த்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். இப்போ வேர்ல்ட்ல நிறைய பேர் அதுக்கு அந்த போகிற காரணம் வந்து மன அழுத்தம், மனதுல இருக்கிற கவலை, அதை ஃபேஸ் பண்ண தெரியாம, அதை அக்செப்ட் பண்ண தெரியாம, ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ண தெரியாம, எப்படியாவது இந்த வாழ்க்கை வேணாம்னு நினைக்கலாம். இப்ப வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கூட என்னைக்காவது ஒரு நாள் அதை அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கலாம். இல்ல நீங்க இது செஞ்சா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சிருக்கலாம். பட் காட் இஸ் காலிங் யூ. அவர் அன்பான தேவன். அவர் உங்களை நேசிக்கிறார். யாராவது உங்களை ஹர்ட் பண்ணி உங்களுக்கு ஹார்ட் பிரேக் கொடுத்துருக்கலாம். அதனாலேயே நீங்க தற்கொலை எண்ணங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம். நம்பினவர்கள் கைவிட்டிருப்பார்கள். அதனால இந்த வாழ்க்கை வேணாம்னு நினைச்சிருக்கலாம். ஆர் ரிஜெக்ஷன், எதிர்பார்த்த மார்க்ஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம். எதிர்பார்த்த ஒரு வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம். எதிர்பார்த்த ஒரு அற்புதம் நடக்காமல், எதிர்பார்த்த வழி திறக்காமல் இருக்கலாம். ஸ்ட்ரெஸ், அதிகமா உங்களை அழுத்துகிற ஸ்ட்ரெஸ், வீட்ல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, எங்க போனாலும் பேர்டன், பார சுமையா இருக்குது. இனி வாழ்ந்து எதுக்கு நினைக்கலாம். ஃபினான்ஷியலி செட்பேக்ஸ்னால எனக்கு இதை ஃபேஸ் பண்ண தெரியல, தெரியாம விழுந்துட்டேன், நிறைய கடன் ஆயிடுச்சு, இனி இதை ஹேண்டில் பண்ண என்னால முடியாது, அதனால அப்படியே வாழ்க்கையை விட்டுறலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். இல்ல அவமானங்கள், நிறைய இடங்கள் அவமானங்கள். நீங்க பண்ண ஒரு தவறுனால உங்க சொசைட்டி உங்கள உங்க பாவத்தை வச்சு பேர் கூப்பிடும். எப்படி யாக்கோபை பார்த்து எத்தன் 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 என்று அழைத்தது போல, அதே யாக்கோபு தானே ஏசப்பா கர்த்தர் இஸ்ரவேல் என்று அழைக்கிறார். அப்போ நமக்குன்னு ஒரு நேம் மேபி சொசைட்டி வச்சிருக்கலாம். நீங்க செய்யக்கூடாத தவறு செஞ்சிருப்பீங்க. அதனால ஒரு கில்ட் இருக்கலாம். அதனால நிறைய பயம் இருக்கலாம். இனி நான் வாழ தகுதி இல்லாதவன் நினைக்கலாம். ஆனா God will always give you a second chance. அந்த செகண்ட் சான்ஸ் ரொம்ப மகத்துவமா இருக்கும். அது ரொம்ப க்ளோரியஸா இருக்கும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது ஒன்றே தான் நம்ம வேலை. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த உயிர் என்பது ரொம்ப விசேஷமானது. சில வசனங்கள், சில ரெஃபரன்ஸ் உங்களுக்கு நான் காட்ட விரும்புறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 20, யோபு 1:21, ரோமர் 14:8, சங்கீதம் 24:1, சங்கீதம் 31:15. இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது நமக்கு ஒன்றே ஒன்று தெரியும். our body, our spirit belongs to the Lord. நம்ம நினைக்கிறோம் எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு, ஆனா this body is a temple of God அப்படின்னு வசனம் சொல்லுதுல்ல. தேவனுடைய ஆலயமா இருக்க நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? கர்த்தருக்கு தான் அதிகாரம் இருக்கு. அவர் எப்படி நம்மளை படைச்சார் தெரியுமா? மண்ணினால எடுத்து சுவாசத்தை ஊதி மனுஷன் ஜீவாத்மானான்னு நம்ம பார்க்கிறோம். அழகா கருவில் இருக்கும்போதே பேர் சொல்லி அழைத்த தேவன் எவ்வளவு அன்புல நம்மளை படைச்சிருப்பாரு. ஆனா நீங்க நினைக்கிறீங்க ஐயோ எனக்கு ஒர்த் இல்லைன்னு. ஆனா நிறைய முறை நமக்கு தோணும் எனக்கு உயிர் எடுத்துருங்கன்னு. அது யூர் நாட் அலோன். எல்லாருக்குமே இது தோணுகிறது தான். எலியாவும் யோனா கூட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வந்தபோது என் ஜீவனை எடுத்துருங்கன்னு ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கூட ஒரு கட்டத்துல ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாரமா இருக்குது. ஏன்னா வசனம் சொல்லுது ஆண்டவரோடு நெருங்கணும், ஆண்டவரோடு பயபக்தியோடு நடக்கணும்னு நினைக்கிறவனுக்கு தான் பாடுகள் பெருகிறது. அப்போ ரொம்ப நிந்தைகள், அவமான பாடுகள் பெருகுது. என்ன முட்டாளு நினைக்கிறாங்க, அப்ப நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு தோணும் தான். ஆனா அதுலதான் தேவன் பலன் கொடுத்து சொல்லுவார், நீ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு பலனை கொடுப்பார். அவரே நமக்கு ஜீவனை கொடுப்பார். அவரே நமக்கு அடுத்து சத்துவத்தை கொடுத்து எல்லா புயல்களை ஃபேஸ் பண்ணதுக்கு நம்ம பலன் கொடுப்பார். இப்போ இருக்கிறது கொஞ்சம் காலம்தான். அதுக்கு போய் உயிரை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் லைஃப். நமக்கு கிரேட்டர் பர்பஸ் இருக்கு. உங்க லைஃப்ல பெரிய வேல்யூ இருக்குது. அதை நம்ம மறக்கக்கூடாது.
இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் எப்படி அதிகமா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோபம் வரும். இல்ல ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. தூக்கம் இருக்காது. தூக்கத்துல கூட சாகணும்னு உள்ள எண்ணங்கள் வரும். பிசாசானவன் கெட்ட சொப்பனங்களை கொடுக்கிறவனா இருக்கிறான். இன்னும் அதிகமா அவங்க எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அவங்க எப்பவுமே ஹோப்லெஸ்ஸா பேசுவாங்க. "இனி எதுக்குப்பா வாழ்ந்து" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி யாராவது உங்க கூட இருக்கிற நண்பர்கள் பேசுறாங்க அப்படின்னா, அன்பான 2 வார்த்தை பேசி கர்த்தர பத்தி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நெறைய பேர் சொல்லி கேட்டுருக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட் என்ன கூப்பிட்டான். ஆனா ஃபோன நான் எடுக்கல. கொஞ்ச நாள்ல அவன் சூசைட் பண்ணிட்டான். ஒருவேள அன்னைக்கு நான் அந்த ஃபோன எடுத்திருந்தா, 2 வார்த்தை அன்பா பேசியிருந்தா, அவன் இன்னைக்கு உயிரோட இருப்பான் அப்படின்னு. ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தருடைய பார்வையில் வெளியேற பெற்றது. அந்த நம்ம கூட இருக்கிற நண்பர்களோ, ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது டவுனா இருக்கிறாங்களா? அப்செட்டா இருக்காங்களா? இஃப் தே கோயிங் த்ரூ சம் ஹார்ட் டைம்ஸ் அவங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை, "என்னாச்சு? வாட்ஸ் ராங்ன்னு?" கேளுங்க. அவங்களுக்கு ஆறுதலான வசனத்த கொடுங்க. ஆறுதல் கொடுங்க. வசனம் சொல்லுகிறது, "வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்" அப்படின்னு. ஏதாவது ஒரு கஷ்டம்னு ஆண்டவர்ட்ட போனா, அவர் இளைப்பாறுதலை கொடுப்பார். இப்போ உள்ள ட்ரெண்ட் என்ன தெரியுமா? கவலைகள் எல்லாம் ChatGPT சொல்றது தான். அந்த ChatGPT ஏஐ கடைசில என்ன சொல்லும்? "யூ டோன்ட் டிசர்வ் டு லிவ்ன்னு" சொல்லும். நம்ம ரீசென்ட்டா ஒரு நியூஸ் பார்த்தோம்ல, ஒரு சின்ன பையன்கிட்ட சூசைட் பண்ண சொல்லிட்டு. ஸோ வி டோன்ட் நோ. ஈவன் மனுஷங்க கூட சொல்லலாம் அப்படி. நெறைய வாலிபர்கள் குடித்து, வெறித்து, மதுவுக்கு அடிமைப்பட்டு, போதைக்கு அடிமைப்பட்டு தங்கள கொன்று போடுறாங்க. தங்களையே மாய்த்துக் கொள்றாங்க ஸ்லோவா. இன்னும் சிலர் மதுபானம் அருந்திக்கிட்டு நல்ல பைக்ல ஃபாஸ்ட்டா போய் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. வி ஹேவ் டு ப்ரே ஃபார் தெம். அப்படித்தானே? இந்த ஜெனரேஷன் கர்த்தருக்காக எழும்பணும். நீங்க கர்த்தருக்காக எழும்பணும். நீங்க ஒருவேளை எனக்கு இந்த உயிர் வேணாம்னு நீங்க நெனச்சாலும், உங்க உயிர் மேல உங்களை விட ஏசப்பா கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர்ட்ட ஒப்புக்கொடுங்க. இந்த உலகத்துடைய வேலிடேஷன் நமக்கு தேவையில்ல. அவங்க என்ன நெனைப்பாங்க? இவங்க என்ன நெனைப்பாங்க? சொசைட்டி நம்மள ஜட்ஜ் பண்ணிடுமோ? அவங்களுடைய வேலிடேஷன் நமக்கு தேவையில்ல. நம்மள பார்த்து கேவலமா பேசினாலும், இந்த உடைந்து போன பாத்திரம் கர்த்தருக்கு தேவ. கர்த்தர்ட்ட ஒப்புக்கொடுங்க. இல்ல உங்களுடைய அப்பியரன்ஸ வச்சு உங்கள அ நெறைய பேசியிருக்கலாம். "நீ அழகா இல்ல. இங்க பாரு உன்ன பார்த்தாலே இப்படி ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குன்னு" சொல்லியிருக்கலாம். சகுய பார்த்து குள்ளன் குள்ளன்னு சொன்னாங்க. சகுயு பாவின்னு சொன்னாங்க. ஆனா அந்த சகுய வீட்டுக்கு தானே ஏசப்பா போனாங்க. அங்க ரட்சிப்பு உண்டாயிற்றல்லவா? அப்போ உங்க வீட்டுக்கும், உங்க வாழ்க்கையில வர அவர் வல்லவரா இருக்கிறாரே! நம்மள பார்த்து கேலி செய்யலாம். நம்மள பார்த்து பொறாம கொள்ளலாம். ஆனா யோசேப்பையும் கர்த்தர் உயர்த்தினார். நம்ம வாழ்க்கையிலயும் கர்த்தர் அற்புதத்த செய்வார். இன்னும் சொல்லணும்னா, தாவீத இன்வைட் பண்ணவே இல்ல. எங்க? சாமுவேல் சொல்லுகிறாரு, ஆ ஈசாய் கிட்ட, உங்களுடைய குமாரர்ல ஒருத்தர தான் கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண சித்தமா இருக்கிறாருன்னு." அந்த அனாயிண்டிங் செரிமனில தாவீத இன்வைட் பண்ணவே இல்ல. ஈசாயும் அவங்கள இன்வைட் பண்ண தோணல. ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அவங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் சன்ன தான் கொண்டு நிறுத்துறாங்க. ஆனா சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்றாங்க, "ம்ஹ்ம் இவன் இல்ல. எலியாபா. இவன் இல்ல. இன்னொருத்தன் இருக்கிறான். ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். கூட்டிட்டு வாங்க." எல்லாராலும் இளக்கமா, ஏளனமா பார்த்த அந்த தாவீதை வைத்து தான் கோலியாத்தை கர்த்தர் முறியடித்தார். காரணம், கர்த்தரை தேடுகிறவன் ஒரு நாளும் அவனுக்கு வெட்கமும் வராது. அதை கர்த்தர் உயர்த்துவார். அதனால கர்த்தரை நம்பி இருக்கும்போது நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. அது நிச்சயமாக முடிவுண்டு நம்முடைய வசனம் சொல்லுகிறது. அதனால கொஞ்ச நாள் கர்த்தருடைய சிறகுனால நம்ம மறைந்து கொள்ளணும். அவருக்கு சிறகுல பாதுகாப்பா இருக்கணும். பிசாசு எப்போ எந்த மாரி சிந்தைகளை கொண்டு வருவான்னு தெரியாது. வசனத்தின் மூலம் அவன ஜெயிக்கணும். நம்ம தான் ஆண்டவர்ட்ட கேட்கணும் ஒவ்வொரு நாளும். இந்த ஜீவன் உம்முடையது ராஜா. உமக்கு சித்தமான நாள் வர மட்டும் இந்த ஜீவன் பொல்லாங்கன்னு தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க. அந்த மாரி யோசனைகள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த உலகம் உங்கள வொர்த்லெஸ்ன்னு சொல்லலாம். யூ ஹேவ் நோ வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஆனா காட் உங்கள மை வொர்தி சைல்டுன்னு கூப்பிடுறாங்க. அவருடைய ராஜ்யத்துக்கு உங்கள அழைக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ கால். இந்த மாரி யோசனைகளும், இந்த மாரி கஷ்டப்படுகிற, இந்த மாரி பாரத்தோடு யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுவேன்? ஏன்னா யார்ட்ட ஷேர் பண்ணாலும் புரிஞ்சுக்க போறதில்ல. நோபடி வில் அண்டர்ஸ்டாண்ட். எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீ வீக். நீ எமோஷனலி ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற. உனக்கு இது கூட ஹேண்டில் பண்ண தெரியாதா? யூ ஆர் வெரி வீக். எஸ்பெஷலி ஆம் ஆண்களிடத்துல ஆண்கள் கொஞ்சம் அழுது ஷேர் பண்ணா, "நீ ஒரு ஆண். நீ எப்படி அழலாம்? நீ எப்படி இந்த விஷயத்த இப்படி சொல்லலாம்? இதுக்கு போய் ஃபீல் பண்றியான்னு?" கேட்பாங்க உலகம். அவ்ளோ ஸ்டிக்மா இருக்குது. ஸோ ஆண்டவர்ட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம். அவர் ஜட்ஜ் பண்ண மாட்டார். இன்றைக்கு உங்களுடைய ஜீவனை கர்த்தர்ட்ட ஒப்புக் கொடுத்து, "ஆண்டவரே, என்னோட வாழ்க்கை உமது கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். நான் வேத வசனத்தெல்லாம் கற்றுக்கொண்டேன். இனிமேல் இந்த மாரி சிந்தைகள் என் வாழ்க்கையில வரக்கூடாது. என்றைக்கும் வரக்கூடாது. என் சந்ததிக்கு வரக்கூடாது. என் நண்பர்களுக்கு வரக்கூடாது. என் ஃபேமிலிக்கு வரக்கூடாது. நான் ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்க விரும்புறேன். உங்க பர்ப்பஸ நிறைவேற்ற விரும்புகிறேன். பல கோடி மக்களுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்க விரும்புறேன். ஏழைகளுக்கு இரங்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்காக சிலுவையை சுமக்க விரும்புகிறேன்.
விரும்புகிறேன், சுயத்தை சாகடித்து ஊழியம் செய்ய விரும்புகிறேன்னு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கும்போது வல்லமையாய் பயன்படுத்துவார். ஒரு சின்ன பிரேயர் நம்ம பண்ணலாம். தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீடிய சமாதானம், சந்தோஷம், நல்ல நிம்மதியான தூக்கத்தை கர்த்தர் கொடுங்க. மென்டல் ஹெல்த்னால பாதிக்கப்பட்ட யாராவது இருந்தா, மனதளவுல பாதிக்கப்பட்ட, மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்ட, அதிகமாய் சிந்திக்கிற எண்ணங்கள் உண்டானால் கர்த்தர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுங்கப்பா. ஆனந்த களிப்பை நீர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தாவீதுடைய வாழ்க்கையில அநேக இக்கட்டான சூழ்நிலை வந்தபோது, எதிரிகள் அவரை சுற்றி பெருகின போது, உம்மை நம்பி இருந்தபோது கர்த்தர் உயர்ந்த அடக்கத்துல வைத்தீங்க. சமாதானத்தை கொடுத்தீங்க. தேற்றுனீங்க, ஆற்றுனீங்க. இதயத்தின் ஏக்கத்தெல்லாம் பார்த்தீங்கப்பா. மனசுல இருக்கிற யோசனைகள் எல்லாம் பார்த்தீங்கப்பா. இந்த உலகம் எங்கள வேண்டான்னு வெறுக்கும். இந்த உலகம் எங்கள ரிஜெக்ட் பண்ணும். இந்த உலகம் எங்கள வேலிடேட் பண்ணாது. ஆனா ஏசப்பா எங்க மேல அன்பா இருக்கிறது நிமித்தம், இத பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு செகண்ட் சான்ஸ் நீங்க கொடுங்கப்பா. ஏசப்பா, எங்களுடைய தேசத்துல எங்களுக்கு தெரிந்தவர்கள் நெறைய பேர் ஆண்டவரே, வாலிப பிள்ளைங்க வழி தப்பி போய் இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்களுக்குள்ள ஆகிறாங்கப்பா. நெறைய பேர் கவுன்சிலிங் போகுறாங்க. ஆனா உம்முடைய கிருபை இல்லைன்னா அவங்களால ரட்சிக்கப்பட முடியாது. அவங்களெல்லாம் நினைத்தருளி உங்க பாதப்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட சம்பவம் நடந்த குடும்பங்களிலே ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பன், பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களுக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறார்களோ ஆண்டவரே, நீர் விடுதலை கொடுங்க. ஜெப வாழ்க்கையை பெருக பண்ணுங்க. கர்த்தரோடு நெருங்க கிருபை தாங்க. அவங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற பர்பஸ அவங்க வாழ்க்கையில 100க்கு 100 நிறைவேற்றுங்கப்பா. நீர் வல்லமையான காரியங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜீவனை ஒரு நாளும் எங்க சுயத்தின் நிமித்தமோ பிசாசின் தூண்டுதனால் மாய்த்து விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் காத்துக் கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சிந்தைகளை கர்த்தர் மாற்றி அற்புதங்களை செய்கிறதற்காய் நன்றி. இதுக்கு காரணமா இருக்கிற பயங்கள், கலக்கங்கள், நஷ்டங்கள் அப்பா தகப்பனே, குற்ற மனசாட்சி, அவமானங்களை அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையில மாற்றி ஒவ்வொரு காரியங்களை மனதைரியத்தோடு ஃபேஸ் பண்ணுகிற பலனை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்க ஜெபத்தை கேட்டுட்டே பதில் தந்தீரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலையும் கொடுத்து ஒரு புது என்கரேஜ்மெண்ட் கொடுத்து இன்னும் வெகு தூரம் போறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. God bless you.